வணக்கம் தோழர். வணக்கம். இந்த புகைப்பிடிப்பதற்கு ஒரு விளம்பரம் நீங்கள் தேட்டருக்குலாம் போனீங்க. என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு ஒரே புகை மண்டலமாக இருக்கு அப்படி. சட்டமன்ற நிலைமையும் அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. என்னதான் ஆச்சு நம்ம சட்டமன்றத்துக்கு ஒரே சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே. இன்னும் ஒருபடி சொல்ல போனால் அமைச்சர் ஆதவர்ஜுனாவே வந்து இன்னைக்கு எப்படி கேட்டார்னா, என்னதான் ஆச்சு காலையிலேருந்து திமுகவுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. பொதுவாக வீடுகளில் இந்த மாதிரி பேசுவாங்க. என்னம்மா ஆச்சு இன்னைக்கு நல்லா தானமா இருப்ப, காலையிலேருந்து ஏமா இப்படி பண்ற அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி அமைச்சர் வந்து இன்னைக்கு பேசுறாரு. உண்மையிலே சட்டமன்றத்தில் என்ன ஆச்சு, மக்கள் சம்பந்தமான விஷயங்களை அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களாங்க? இல்ல இது ரொம்ப எதேச்சையெல்லாம் நடக்கல. தாவேக்கா ரொம்ப கான்சியஸா, அதாவது கவனத்தோடு அவங்க இது விளைவுகள் தெரிஞ்சே திட்டமிட்டு மோட்டிவேட்டடா ஒரு உள்நோக்கத்தோடு இதெல்லாம் செய்கிறாங்க. வெல் பிளான்ட் அண்ட் மோட்டிவேட்டட் அண்ட் ஹைலி இன்டென்ஷனல். அவர்களுக்கு ஒரு எதிர்த்தரப்புலேருந்து ஒரு சண்டை வரணும், அவங்க ட்ரிகர் ஆகணும், அவங்க ஏதாவது ஒன்று கண்டென்ட்டை பேசணும், இந்த தலைப்பு செய்தியை ஹைஜாக் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை தான் அவர்கள் அரசாங்கத்தில் பின்பற்றுறாங்க. ஏன்னா இதை இப்படி ஒரு செய்தி வரலைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு செய்தி வரலைன்னா அங்கு விவாதிக்கப்படுற பிரச்சனை எல்லாமே ரொம்ப சீரியஸான அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய டேமேஜை உருவாக்குற செய்தி. அரசு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். ஆமாம். ஓகே. விவசாயத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு பதில் சொல்கிறார். இன்னைக்கு அரிசி போதுமான அரிசி கையிருப்பு இருக்குது, அதாவது நெல் கையிருப்பு இருக்குது, வளைகுடா போர் காரணமாக அரிசி விலை உயருதுங்கிறார். புரியல. வளைகுடா போருக்கு பெட்ரோல் விலை ஏறுதுன்னா உங்களுக்கு அது புரியுது. ஆமா, ஏற்ற கூலி இறக்கு கூலி போயிட்டு வர, அல்லது உங்களுக்கு ஒட்டுமொத்த கூலி இது ஏறுதுன்னா எல்லாமே விலை ஏறுதுங்கிறது அந்த கணக்குல சொல்லலாம். அரிசி போதுமான அளவு இருக்குன்னா விலை ஏற வாய்ப்பு இல்ல. சிப்பத்துக்கு 300 ரூபா விலை ஏறி இருக்கு. அதாவது ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட 12 ரூபா, 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா பெரும்பாலும் விலை ஏறி இருக்கு. அடுத்த பிரச்சனை, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சண்டை வரலன்னு வச்சுக்கோங்களேன். நேற்றைய செய்தி நேற்று வந்த முக்கியமான செய்தி என்ன, 80% டெல்டால உங்களுக்கு இது இல்லை, பயிர் பண்ணலை. 20% தான் டெல்டாவில் பயிர் பண்ணியிருக்காங்க. இந்த 20% உங்களுக்கு தேருமான்னு தெரியாது. ஏன்னா தண்ணி சரியான தண்ணி வரல, அல்லது மழை ஜாஸ்தி வரும். இப்போ பிரச்சனை எல்னினோ ப்ராப்ளம் என்னென்னா மழை அதிகமாக வரும். இப்போ அடுத்தது சம்பா, குருவை காலி. குருவையில் 80% போச்சா. சம்பாவில் தென்னிந்தியா சம்பா காலத்தில் சம்பாவோட பிரச்சனை என்னென்னா அதோட பயிரிடும் காலம் அதிகம். நீங்கள் குருவை வந்து குறைவான காலம் 110 நாளில் முடிச்சிடலாம், 100 நாளில் முடிச்சிடலாம், 3 மாதத்தில் முடிஞ்சிடும். சம்பா வந்து ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா, 20-25 நாள் எக்ஸ்ட்ரா வரும், கிட்டத்தட்ட 1 மாதம்னு வச்சுக்கோங்க. இப்போ கூடுதல் நாள் இருக்கணும். சம்பாவுக்கு தண்ணி தேவை அதிகம், அதோட வாழ்நாள் அதிகம், அதனால தண்ணீர் தேவை அதிகம். கூடுதல் நாட்கள் தண்ணி தேங்கி இருக்கணும் அந்த இடத்துல. கூடுதல் நாட்கள் கூடுதல் தண்ணி. ஆமாம். இன்னொன்று அதோட வடிவம் என்னன்னா, சன்ன ரக அரிசிக்கு தண்ணி நிறைய நாள் தேங்கி இருக்கணும். சரி. நீங்கள் அதை பயிர் பண்ணுறதுக்கான அப்போது உங்களுக்கு நிறைய தண்ணீர் வேணும். இப்போது சம்பாவும் போதுமான தண்ணீர் வராதுங்கிறதா நிலைமை காவேரியில் இப்போ வரைக்கும் ஒன்றும் காணும். சம்பா இன்னொரு பிரச்சனை அப்போ வரப்போகிறதுனா அதீத மழை, எக்கச்சக்கமான மழை பொழிவு. ஒரு நாளில் 65 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்காங்க ஒரு கொரியாவில் அந்த பகுதிகளில். அப்போது இங்கேயும் அதே மாதிரியான விளைவுகள் இருக்கும், அதீத வறட்சி, அதீத வெள்ளம். இப்போது உங்களுக்கு சன்ன ரக அரிசியோட சப்ளையும் நிற்க போகுது. அப்போ அடுத்த வருஷம் ஜனவரியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 ரூபா கிலோவுக்கு விலை உயர்வு வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. நான் சொல்றது அரிசி சன்ன ரகம் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுறது, மோட்டா இல்லை. ஆச்சா, இவங்க வந்து நான் எல்லாருக்கும் சன்ன ரகம் கொடுப்பேன்பாங்கல்ல, காசு கொடுத்தாலும் உங்களுக்கு சன்னம் கிடைக்காது. இது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாங்களா. இவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஆள் பத்தலை. ஆமாம், ஆள் பத்தலைன்னா நீ ஆள் போட்டு 15,000 பேர் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த வருஷம் 3000 பேர் எடுக்கணும்ல. 3000 பேர் எடுக்கணும்னா அதற்கான ஷார்ட் லிஸ்டிங் ப்ரொசீஜர் இப்போ ஆரம்பிச்சிருக்கணும்ல. வருஷத்துக்கு 3000, 5 வருஷத்துக்கு 15,000. அப்படி பார்த்தா கூட இந்த வருஷம் ரிட்டையர்ட் அவங்கள 2,500 பேர். அப்ப நீங்க 5,000 பேர் எடுக்கணும். 5,000 பேர் எடுக்கணும்னா இப்போ அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்களா தெரியாது. இதுக்கு அவங்க பதில் சொல்லல. காவேரி பிரச்சனையில இவர் சிவகுமாரோட உட்காந்து பேசிட்டு வர்றாரு. ஆமா, என்ன ஸ்ட்ராங்கா வலியுறுத்தினாங்கன்னு தெரியல. அண்ட் டீலிமிட்டேஷன்ல இங்க ஒண்ணு பேசுறாரு, அங்க ஒண்ணு பேசுறாரு முதலமைச்சர். இங்க டீலிமிட்டேஷனே வேண்டாங்கறாரு, அங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ் பண்ணுங்கன்றாரு. ஓகே, ஆனா அப்படி ஃப்ரீஸ் சொல்லவே இல்ல அப்படினு சாதிக்கறாங்க. அவங்க எதை வேணா சொல்லலாம்ல. அவர் ஏன் தலையை இப்படி ஆட்னாருங்கறதே கூட சொல்லலாம்ல. இவங்க தான் நார்த் இந்தியால ஃபேக் நியூஸ் அள்ளி இறக்கிற மாதிரி இங்கே ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல. இது போன்ற முக்கியமான பிரச்சனைகள் லைம் லைட்டுக்கு வந்துடும். அல்லது இப்போ கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு கார் வாங்கி கொடுக்குறதா வேண்டாமாங்கிற சண்டை இழுத்தா பிரச்சனை வேற மாதிரி போகுது. இல்லைன்னா கம்யூனிஸ்ட் என்ன கேள்வி என்ன கேட்பாங்க, ஏன் எங்க ஆட்கள் போராடினா மட்டும் ஏன் இப்போ இது பண்ற. இல்ல கம்யூனிஸ்ட் போது அந்த பிரச்சனையை நம்ம சேர்த்து பேசி இருப்பாங்க சட்டமன்றத்துல. கம்யூனிஸ்ட் சார்ந்தவங்களும் அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. அது எப்படி நீங்க எங்களுடைய மாணவர்கள் கம்யூனிஸ்ட் சார்ந்தவங்களா அப்படின்னு நீங்க அந்த லிஸ்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்களே, எதுக்கு அந்த லிஸ்ட் அவுட்? நாங்க என்ன தடை செய்யப்பட்ட இயக்கமா, எதுக்கு இந்த த்ரெட்னு அப்படின்ற கேள்வி சட்டமன்றத்தில் வந்திருக்கும். அதுல எவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்குன்னு பாருங்க. கல்வித்துறையில், உயர்கல்வித்துறையில இருந்தும் அந்த டைரக்ஷன் வருது.
சிஜேபியா அதெல்லாம் ம். பாரு போராடக்கூடாதுன்னு ம். அந்த 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 உத்தரவு வருது. ஒரு கோட்டாட்சியர்கிட்ட இருந்தும் இருக்கிற கம்யூனிஸ்ட்லாம் லிஸ்டடுன்னு ஒன்று வருது. எப்படி 2 டிபார்ட்மெண்ட் இவ்வளவு ஆர்கனைஸ்டாக வேலை செய்வாங்க? இதற்கு அரசு பதில் சொன்னுச்சா? இல்ல. சொல்லலை. ஆனால் கார் வேணுங்கிறத போட்டு எதிர்க்கட்சி தலைவருக்கு 3 வீடு இருக்கு, அவங்களுக்கு கார் இருக்கு, அவங்க 10,000 ரூபாய் பணம் இருக்கு. இந்த அல்பத்தனத்தின் வழியாக அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இதனால நாம ஒரு செக்ஷன் ஆஃப் ஜனங்க கிட்ட அம்பலமாகும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க ரொம்ப வலுவா நம்புறது எதுன்னா, இந்த அரசியலையே பார்க்காமல் உட்கார்ந்துட்டு அந்த கட் பண்ண வீடியோவை பார்க்குறாங்க, இந்த ஷார்ட்ஸை பார்க்குறாங்க இல்லையா, அவங்கள மட்டும் நம்பிக்கிட்டு என்ன பண்ணுறோம். இப்போ என்ன வருங்கிறீங்க, இனி பாருங்க, இந்த டிவிகே ஈகோ சிஸ்டமில் போனால் செக் பண்ணி பாருங்க, அங்கே எது வரப்போகுதுன்னா உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பிக்கிற அவர் சொல்ற போர்ஷன் மட்டும் வெளியில வரும். ஆமா, சங்கி அமைச்சர் அப்படின்னு, அதாவது பிரச்சனையை இவர் ஆரம்பிச்ச மாதிரி தெரியும். ஆமா, அந்த பக்கம் கரூர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது வராது. அவர் ஆரம்பிச்சது கரூர் கம்பெனி. அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்திருக்கும்னா, நீ எப்போதும் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மேனிபுலேஷன், ஷார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற, அதுக்கு தகுந்த மாதிரி கரூர் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு டங் ஸ்லிப் மாதிரி மாத்துறாராம். மாத்தின உடனே இவர் என்ன சொல்றாரு, சங்கி அமைச்சருங்கிற. இப்போ ப்ராப்ளம் என்ன, டங் ஸ்லிப் எப்படி ஒரு வாட்டி கரூர் கம்பெனின்றீங்க, அப்புறம் கரூர் அமைச்சர்ன்றீங்க. ஒரு அமைச்சருக்கு அவர் எந்த தொகுதியை சார்ந்தோ தெரியாதா? கோயம்புத்தூரோடைய எம்எல்ஏ நான் அப்புறமா திருத்தப்பட்டு அதுக்கப்புறமா நான் அதை வாபஸ் வாங்குறேன். அப்ப வேணும்னே அவங்களோட இன்டென்ஷனா அதை ட்ரிகர் பண்ணணும். அவங்களுக்கு அது இன்னொன்னு, இதன் எதிர்கேள்விகள் வருங்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க ஸ்ட்ராங்கா என்ன நம்புறாங்கன்னா, இந்த அல்காரிதமை கட்டுப்படுத்தினா போதும் அப்படின்னு. இப்ப அந்த கேள்வியா இருக்குல்ல, அவரு பரவாயில்ல, ஒருத்தர் தாராளமா ஒருத்தர் போய் பிரஷ் பண்ணிட்டோ அது கிளம்பி வர்றதுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சாதாரணமா நீங்க அலக்கடிச்சிருந்தீங்களா? அது கூட வேண்டாம். 1 மாசமா காணா போனீங்களே நீங்க எல்லாருமே, கரூருக்கு அப்புறம் எந்த பாத்ரூம்ல இருந்தீங்க? அதுதான், இல்ல 1 மாசமா பாத்ரூம்ல இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் ஒருத்தர் கடல்ல போய் இருந்தாருன்னு, ஒருத்தர் டெல்லியில போய் இருந்திருக்காரு பாத்ரூம்ல 1 மாசமா. இந்த மாதிரி டைரக்ஷன் திரும்புறத அவங்க விரும்புறாங்க. நாம் இது போன்ற அல்பத்தனங்களுக்கு டைவர்ட் பண்ணப்படுறத அவங்க ரொம்ப விரும்புறாங்க. அது ரொம்ப ஆர்கனைஸ்டா அதை செய்யறாங்க. ஏன்னா நிஜமான பிரச்சனைகளை அவர்களால அட்ரஸ் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு மற்ற மாநிலங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரையாரிட்டியா இருக்கு. ஈஸியா அது நடக்குது. ஏன்னா செல்வாக்கு செலுத்துறவங்க வெளி மாநிலத்து ஆட்கள் நிறைய இருக்காங்க, ரொம்ப கூடவே இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அண்ட் அவங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது எந்த பொறுப்பும் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, 1 மாசம் ஆச்சு தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி டீலிமிட்டேஷன் பிரச்சனைக்கு தமிழ்நாடு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுது. காவேரி பிரச்சனை உச்சத்தில் இருக்கு. இது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி செஞ்ச வேலை என்ன? எதுவுமே தெரியல நமக்கு, எதுவுமே கிடையாது. அப்போ சீரியஸான எந்த பிரச்சனையிலையும் கவனம் செலுத்தாம மக்களை ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டெயின்மெண்ட் ஆடியன்ஸா மட்டும் மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறாங்க. அதுக்கு சட்டமன்றத்தை ஒரு கருவியாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதுதான் இவங்களோட மாடஸ் ஆப்பரண்டியாக இருக்குது. ஸோ இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, புதுப்பேட்டை படத்தில் தனுஷ் மாட்டிக்குவார் தெரியுமா? அவர் சொல்லுவார்ல, அது விட்டுறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையும் நீங்கள் அந்த மாதிரி சொல்லிடலாம். இது சினிமா இல்லை, தனுஷ் ஒரே குத்துல எந்திரிச்சு வர்றதுக்கு. ஸ்டேட் ஒரு விஷயத்தை தொலைச்சதுன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு பல வருஷம் ஆகும். நீங்கள் ஒரு போர்ட், அதாவது ஒரு 10 ஆண்டு காலம் ஐடி துறையில் கவனம் செலுத்தாதனுடைய விளைவு தான் 2011 to 21 தமிழ்நாடு பெருசாக இல்லை. ஏன்னா அப்போ கவர்மெண்ட் ரொம்ப இன்ஆக்டிவாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் முதல் 5 வருஷம் 6 வருஷத்தை முதலமைச்சரை நீங்கள் அணுகவே முடியாது. சொல்கிறது நான் இல்லை, அவர் யார் சொல்கிறது யாருன்னு சொன்னால் பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொல்கிறார். தாவேக்கா அவனுடைய கூட்டணி கட்சி சொல்கிறாரு. ஜெயலலிதா ஆட்சி தான் இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா தாவேக்கா, அதனுடைய கூட்டணி கட்சி சொல்றாரு. அணுக முடியாதவரா இருந்தார் ஜெயலலிதா. அதுக்கப்புறமா எடப்பாடி வரும்போது அவரோட ப்ரையாரிட்டி வேற இருந்துச்சு. ஆட்களை கட்டி போடுறது, எல்லாரையும் தங்க வைக்கிறது, பாஜகவை சாட்டிஸ்ஃபை பண்றதுன்னு சொல்லி அவர் வேறு நெருக்கடியில் இருந்தார். இந்த 10 வருஷம் டெவலப்மெண்ட் சைட்ல கவனமே போகல. எதிர்காலத்துக்கு என்ன வேணும்னு திட்டமிடுவதற்கான விருப்பம் ஜெயலலிதாட்ட இல்லை, உடல் நலமும் அவர்கிட்ட இல்லை, எடப்பாடிக்கு அதுக்கான நேரமும் இல்லை. ஐ மீன் ஆப்வியஸ்லி அவங்க ப்ரிப்பேர்டும் இல்லை. நீங்கள் ஜெயலலிதா அவங்களை தயார்படுத்துறது என்னன்னா, நல்லதா 4 பதில் சொன்னா அவங்க கட்சி விட்டு தூக்கிடுவாங்க, பதவி விட்டு தூக்கிடுவாங்க. என்ன புச்சாலியா வேற வளர்றியான்னு தெரிஞ்ச பதிலே சொல்ல மாட்டாங்க யாரும். நல்லா யோசிச்சு போ. நீங்க ஓபிஎஸ் அவங்க ஆட்சியில முதலமைச்சரா அமர வைக்கப்பட்டார். சார் அவர் இவ்வளவு நல்லா பேசுவாருன்றதே இப்பதான் தெரியுது. அவரே சிஎம் பவர்ஃபுல் இடத்துல இருந்த போது, முதல்வராக அதிகாரத்தில் இருந்த போது இப்படி ஒரு கவுண்டர் அவர் கொடுத்தது இல்ல. அப்போ அவங்களுக்கு ஸ்பேஸே கொடுக்காம வச்சிருந்தாங்க, யாரும் பேசுறதுக்கு. இங்க மட்டும் இல்ல, நீங்க வைரமுத்து சமூகத்தில் அறியப்பட்ட மாதிரி கலைஞரோடு இருந்த வைரமுத்து எவ்வளவு பிரபலமா எல்லா இடத்துலையும் போய் அறியப்பட்டாரோ, அதை போல எம்ஜிஆர் கூட இருந்த புலமைப்பித்தன் வெளியில தெரியலையே. இத்தனைக்கும் புலமைப்பித்தனோட
பாட்டெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஆமா. ரொம்ப சிறந்த பேச்சாளர், ஈழத்தை ஆதரிக்கிறவர். ஆனால் எம்ஜிஆர் கூட இருந்தவர், அவரால் பெருசாக அந்த ஏடிஎம்கேவோட இதில் கூடாரத்தில் இருக்கும்போதே உங்களோட இன்டெலிஜென்ஸை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தான் அங்கே இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது அடுத்த 5 வருஷம் இப்படி தான் இருக்க போகுதுங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இவர்கள் ஜெயலலிதாவோட ஸ்ட்ராட்டஜியாவது வேற. ஜெயலலிதா வந்து இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் வெள்ளத்தில் மூழ்கடிக்கிறதெல்லாம் இல்லை, அது நான் சொல்கிறதான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது. இவர்களோட மேனிப்புலேஷன் பாஜகவை விட அட்வான்ஸாக இருக்கு. ஃபேக் நியூஸ் அள்ளி இறக்கிறது. பசுவதையை தடை பண்ணிட்டாரு, ஒரே நாளில் சுட்டு 24 மணி நேரத்தில் வந்து பாலியல் குற்றவாளிகளை சுட்டு கொள்றாரு. ஆமாம், நார்த் இந்தியா வரைக்கும். பாதி கட்சி காலியாகிடும். நீங்கள் சட்டம் போட்டிங்கன்னா கட்சியில் பாதி இருக்காது, ஊர்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. இவ்வளவு எனக்கு இந்த இது ரொம்ப கிட்டத்தட்ட எனக்கு இதை பார்க்கும்போது தோன்றது என்னென்னா, இனி பெருசாலாம் கவனம் செலுத்துறதுக்கு இந்த அரசியல் செய்திகள் இதை போல தான் மேனிப்புலேட்டிவாக தான் இருக்க போகுது. அண்ட் எதிர்கட்சிகளுக்கு வேறு சாய்ஸும் கிடையாது. ஏன்னா நீங்கள் கொண்டு வந்து வெறும் ரீல்ஸ் கன்சம்ஷன் மட்டும் போயிட்டு இருக்கிற ஒரு ஊரில் நீங்கள் ரொம்ப சென்சிபிளான அரசியலை கொண்டு போகிறேன்னு அவங்க செஞ்சால் அவங்க எதிர்காலம் என்ன ஆகும்? கரெக்ட். ஏன்னா அந்த கேள்வி வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ரொம்ப கரெக்டாக அவர் வைக்கிறார். நீங்கள் வந்து அவை குறிப்பிலேருந்து எல்லாத்தையும் நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அங்கே விஷயம் என்னன்னா, அது லைவ்ல போகுது. அந்த லைவ்ல இருந்து வீடியோ எடுத்து கட் பண்ணி ரீல்ஸ் கண்டென்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்க நீக்கினாலும் ஒன்று தான், நீக்கலனாலும் ஒன்று தான். அரசு அது ரீச் ஆயிடுது அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த வார்த்தை முதல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் கம்பெனின்னு இவர் சொல்றதும், பதிலுக்கு அவங்க பேசுறதும், பதிலுக்கு இவர் அநாகரிகமாக பேசுறதும், இந்த மாதிரியான பேச்சுகள் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ திமுகவும் அந்த ஸ்டாண்ட் எடுத்துருச்சு. இப்போ என்ன, நீங்கள் எல்லாத்தையும் பேசுவீங்க, மக்களுக்கு போய் ரீச் ஆகிடும், அப்புறம் அது அவை குறிப்பிலேருந்து நீக்கணுவீங்க. நாங்கள் மட்டும் எதுக்கு அந்த பழைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு நாங்களும் வார்த்தையை விட்டுறோம், நீங்கள் முடிஞ்சால் அவை குறிப்பிலேருந்து நீக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சங்கி அமைச்சர். ஐயோ மன்னிச்சிருங்க, வாய் தவறி வந்துருச்சு. இந்த பக்கம் 3 தடவை வாய் தவறி வந்து அப்புறமா அதை நான் மாற்றிக்கிறேன்னு இவர் சொல்லி இது பண்ணுற மாதிரி தான் அதே ஸ்ட்ராட்டஜி திமுகவும் கையில் எடுக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை, இதில் நம்ம திமுகவே அதிமுக குறை சொல்கிறதுல பிரயோஜனம். பிரச்சனை என்னென்னா, மார்க்கெட்டில் ஒருத்தன் கியூவை ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தன் கியூவை ஃபாலோ பண்ண வேஸ்ட்டு. நீங்கள் பின்னாடியே தான் நிற்கணும். முன்னாடி தள்ளிட்டு போய் ஆமா, சந்தையோட விதி மாறுச்சுன்னா நடத்தை வந்து மாறுறது. இப்போ டிஎம்கே வேற எதுவும் பண்ண முடியாது. அவங்க இன்னொன்று பெரும்பாலான அந்த நியூஸ் கன்சியூமர்ஸ் வந்து இப்படி இருக்காங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு எல்லாரும் போகத்தான் செய்வாங்க. கேள்வி, யார் ஆரம்பிச்சது, யார் இதை தொடர்ந்து செஞ்சது, யாருக்கு இது தேவைப்படுதுன்ற இடத்துல தான் நீங்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியுமே தவிர, இதில் வந்து பொதுப்படையாக நீயும் பண்ண அவனும் பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஈக்குவலைஸ் பண்ணுறது வந்து அநியாயம். அதிக பொறுப்பு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க புது வம்ப கிளப்புறாங்கிறதான் பிரச்சனை. ஓகே, அதோடும் வேற நீ யோசிச்சு பாருங்க, செந்தில் பாலாஜி தாவேகா குறித்து இதற்கு முன்பும் கூட ட்ரிகர் பண்ற மாதிரியோ அல்லது அவமதிக்கிற மாதிரியோ நக்கலாவோ எனக்கு தெரிஞ்ச அவர் பேசுனதா எனக்கு நினைவில்லை. அவருக்கு வேற வேற சிக்கல்கள் இருந்தது, அவரோட வழக்கு, உடல் நலம் சிக்கல் இருந்தது. இன்ஃபேக்ட் அவர் பொலிட்டிக்கலாக அவர் இந்த மாதிரியான இதுவே இல்லை. அவர் அப்படியெல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ணல, மற்றவர்கள்லாம் பண்ணாங்க. இப்போவும் கூட சட்டமன்றத்தில் அவர் ரொம்ப பொறுப்பாக சென்சிபிளாக தான் பேசுகிறார். நீங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இது இல்லாத நீங்கள் ஒரு டீசெண்டான பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத எடுத்திங்கன்னா செந்தில் பாலாஜி அப்படி தான் செய்கிறார். ஒருபோதும் இவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி பேசுகிறதுல ப்ராப்பரான கேள்வி, நியாயமான கேள்வியாக தான் இருக்கும். நீங்கள் அவரை டார்கெட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை தேவையாக இருக்குது. அவர் வழக்கு ரீதியாகவும் சரி, அதில் வந்து நீங்கள் ஒரு வில்லனை உருவாக்குறீங்க. இவரை ஹீரோவாக காட்டுறதுக்காக, எதுவுமே செய்யாமல் உட்கார்ந்துருக்கிற ஒருத்தரை ஹீரோவாக காட்டுறதுக்காக எதிரில் இருக்கிற மற்றவர்களில் யாரோ 2 பேரை செலக்டிவாக எடுத்து வில்லனாக்குறீங்க. அதுவும் ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த கேஸ் எல்லாம் போட்டு இது பண்ணோடனே அவங்கள இது பண்ணுறது, யார் ஏற்கனவே டாக்கில் இருக்காங்களோ அவங்கள சட்டமன்றத்தில் டார்கெட் பண்ணி இது பண்ணுறது. ஏன்னா நம்ம சட்டமன்றத்தை க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது தெரியும், இந்த தரப்புல இருந்து பல அமைச்சர்கள் எந்திரிக்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் மட்டும் எப்பவுமே எதிர்கட்சி தலைவரே தான் பேச சொல்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் சொல்லுங்க, எதிர்கட்சி தலைவர் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஏன் மற்றவங்க பேச வாய்ப்பு கொடுக்கறது இல்லை? ஏன் எதிர்கட்சி தலைவர் மட்டும் டார்கெட் பண்ணல? அது எனக்கு அது தெரியல. அது மேபி அது எதிர்கட்சி தலைவர் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணலாங்கிற மாதிரி சிஸ்டம் எதுவும் இருக்கான்னு தெரியல. எனக்கு சட்டமன்ற விதிகள் அவ்வளவு தெளிவான இது தெரியல, அதனால எனக்கு அது தெரியல. ஆனால் விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்க ஒரு பிக் பாஸ் ஷோ மாதிரி சட்டமன்றத்தை மாற்றலான் இருக்காங்க. ஓகே, அப்படிதான் மாறிட்டு இருக்கு. ஆச்சா, அதனால யார் அடிச்சுக்கிட்டா, யாரை பார்த்து துப்புனா, யார் காலை வரனா, இது மட்டும் போதும். நீ மேற்கொண்டு பிரச்சனைக்குள்ள போக விரும்பாத. தாவேகா ரொம்ப கான்சியஸா அவர்கள் சீரியஸான பிரச்சனைகள்ல எதுவும் செய்ய போறதில்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எதை செஞ்சாலும் யாரோ ஒருத்தரோட நலனுக்கு தான் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போகுது அப்படின்னா அவங்களோட ஆலோசகர்களுக்கு அவர் அணுக முடியாதுன்னு ஜூனியர் உடனே எழுதுறாங்க.
தாவேக்காவை ஆதரிக்கிற ஜூனியர் விகடன்லேயே முதல்வரை 4-5 பேரை தவிர மீதி யாராலையும் அணுக முடியல அப்படின்னு சொல்றாங்க. தாவேக்காவை தலைகீழ நின்று சப்போர்ட் பண்ற சவுக்கு சங்கர் வந்து என்ன சொல்றாரு, பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு மேல யாராலையும் எதுவும் செய்ய முடியாது முதல்வர் கூட அவர் சொல்றாரு. இதெல்லாமே அவங்களை ஆதரிக்கிறவங்க சொல்றாரு. அப்போ இந்த இந்த சீரியஸான பிரச்சனை எதுலையுமே ஒரு மேம்பாடு வராதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இது இல்லை, இன்னும் 3 போகம் உங்களுக்கு விளைச்சல் சாத்தியமே கிடையாது. அடுத்து வரப்போற சம்பாவோ, அடுத்த தாளடி, அதுக்கு அடுத்து வரப்போற குருவை, இது எதுவுமே விளைச்சல் நடக்க போறது இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனை அவ்வளவு தீவிரமா இருக்க போகுது. 2.5 டிகிரி அதிகரிச்சிருக்கு கடல் வெப்பநிலை. அங்கே அந்த எல்னினோவுக்கான காரணம் அது மிக மோசமான காலநிலை விளைவுகளை ஏற்படுத்த போது. இது தென் மாநிலங்கள், இந்தியாவோட தென் மாநிலங்கள் மிக மோசமான வெள்ளப்பெருக்குக்கு ஆளாகும். இதான் ஃபைனல் ஃபைண்டிங். 90% மேலே இது வரப்போகிறது உறுதியாயிடுச்சு. இது ஒன்று. வேறு பிற வேலை வாய்ப்புகள் கடுமையாக வீழ்ச்சி அடைது. அதை இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஆட்டோ டிரைவரை பகச்சிக்கிறதா, ரேபிடோ டிரைவரை பகச்சிக்கிறதாங்கிறது குழப்பத்தில் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் அரசால் முடிவு பண்ண முடியல. சிம்பிளாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு அது. கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்க, எவ்வளோ இது வரப்போகுது, 1 மாதத்துக்குள்ளே முடிக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்கள் ரேபிடோ டிரைவரை அவங்களுக்கு அது ரேபிடோவை விட்டுட்டீங்கன்னா, சார் ரேபிடோவில் பைக் டாக்ஸியை அலோவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ டிரைவருக்கு வச்சுப்பாங்க. நீங்கள் பைக் டாக்ஸியை பேன் பண்ணிட்டீங்கன்னா தாவேக்காவோட ஆதரிக்கிற ஒரு மெஜாரிட்டி செக்ஷன் வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட் இல்லாத வேலை, ஒரு பார்ட் டைம் வேலை பார்க்குற மாதிரி அவங்க ரேபிடோவை நம்பிட்டு இருக்காங்க. இதில் எந்த தரப்பை விட்டு கொடுக்குறதுன்னு தெரியல. இதே தான் அடுத்த எல்லா இடத்துலையும் வரும். நீங்கள் விவசாயிக்கு ஆதரவாக பேசுறீங்கன்னா கர்நாடகா கோச்சுக்கும். இவருக்கு கர்நாடகா கோச்சுக்கிறது இவருக்கு பிடிக்காது. கர்நாடகா சங்கடப்படுத்துற மாதிரி ஒன்றும் பேசலையே. 3 பேரை சுட்டு கொண்டதுக்கு என்ன சொன்னாரு? ஒன்றும் வாயை திறக்கல பெருசா. அதுக்கு அடுத்து இவர் ரெஸ்பாண்ட் பண்ணார்ல, எதிர்கட்சிகள் பேசினா உடனே முண்டிக்கிட்டு அவ்வளோதான் 3 ஃபைல் எடுத்துருவேன், ஃபைலை பிரிச்சிருவேன்றாரு. கர்நாடக முதல்வர் சொல்றாரு, உன் வேலையை பார்த்துட்டு நீ உட்கார ஏன்றாரு. ஆமா, எங்களோட இதுல நீங்க யாரும் தலையிடாத. நீ அவங்க அமைச்சர் சொல்றாரு, அவங்க நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் நினைக்கிறேன், அவர் என்ன சொல்றாருன்னா, கரூர்ல நீ இப்போ கரூர்ல செத்தாங்கல்ல, நான் ஏதாவது கேட்டேனே, இங்க செத்ததுக்கு நீ ஏன் கேட்கற, என் ஏரியால செத்ததுக்கு நீ ஏன் கேட்கறேன்றாரு. எங்க மாநிலத்தோட ஆட்கள் செத்து இருக்காங்க, கர்நாடகாவுக்கு சேர்ந்தவங்க யாரும் பிரச்சனை நம்ம கேட்க. நான் கேட்கறது இப்ப உங்களுக்கு கோவம் வருதுல, இந்த கேள்வி. இந்த கோவம் அமைச்சர் முதல்வர் நேரா கேட்கறாங்க. கரூர்ல என்ன மாட்டி விட்டீங்க, என்ன பழி வாங்கிட்டீங்க, லபோன்னு புலம்பி உருண்டாங்கல்ல, கர்நாடகாரன் கேட்கறான். ஏன் கோவம் வரல? அது சாதாரண ஒரு இது எனக்கு வருது இல்லையா இந்த கோவம். என் மாநிலத்தை சேர்ந்த ஒரு 3 பேரை அவங்க தப்பு செஞ்சாங்களோ தப்பு செய்யலையா அது வேற விஷயம். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கோவம் வருது இல்லையா? அப்படி அந்த கோவம் ஏன் முதலமைச்சருக்கு வரல? அவர் ஒரு கண்டனம் தெரிவிக்கல. அவர் என்ன, அதாவது வந்து ஒரு லைட்டா ஒரு கண்டனம் வருது, அத உடனே யாருக்குமே செய்தி சேனல்கள்லாம் வந்துட்டு கடும் கண்டனம். உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. கிட்டத்தட்ட இப்பெல்லாம் வந்து யூடியூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா தம்ப்நெயில் வந்து பயங்கரமா வைப்பாங்க, உள்ள போனா ஒண்ணு இருக்காது. அந்த மாதிரி இப்ப சேட்டலைட் மீதும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வருடைய கண்டனமே இன்னைக்கு அந்த மாதிரிதான் இருக்கு. ஆமா, பெரும்பாலான விஷயங்கள் இதையும் கூட எக்ஸ்போஸ் பண்ணல. அதாவது திமுக என்ன நிலைப்பாடுன்னு தெரியாமலே அவங்க பாஜகவை ஆதரிக்கிறாங்கன்னு உருண்டு பேசிக்கிட்டு இருந்த இவரு முதல்வர் தன்னோட ஸ்டாண்ட மாத்திட்டாருன்னதுக்கு யாரும் பேசல. தேநீர் பார்ட்டிக்கு போனா கூட்டணி, அமித்ஷா துணைத் தலைவரா விஜய் அவர்களை போட்டிருக்காங்க, ஆனா எதிர்க்கிறார் பிஜேபி. யோசிச்சு பாருங்க, திமுக அதுல வந்து ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு ஸ்வீட் ஆகிட்டு வர்றாரு. அத ஒரு பெரிய அவங்க 2 பேருக்குமான ஒற்றுமைன்னு பேசுது. இவங்க கூட்டணியில இருக்கு காங்கிரஸ். ராகுல் காந்தியை ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா, மதிக்கவே இல்லை. ஆனா இவரு பேக்ல ஏதோ வாங்கிட்டு போய் அமித்ஷாக்கு பவ்யமா கொடுக்குறாரு. அப்ப இந்த ராகுல் காந்தி இப்ப இங்க வந்தாரு இல்லையா, அவங்களுடைய அந்த கட்சி சம்பந்தமா அவருக்கே அந்த மாதிரி ஒரு போகல, ரிசப்ஷனே இல்ல. இவருக்கு மட்டும் வீட்டுல சமைச்சு எடுத்துட்டு போறாரா என்னன்னு தெரியல, டப்பா கொடுக்குறாங்க. ஆமா, நீ பாஜகவோட நெருங்குறியா அப்படிங்கிற கேள்வி வரதே இல்ல. அந்த மாதிரியான ஒரு நகர்வே இல்லை. அவங்க கிளியரா தன்னோட ஸ்டாண்டு ஃபேர் லிமிடேஷன்ங்கிறாங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க போற மாதிரியான ஒரு நேரடியான சிக்னல் வந்ததுன்னா நம்ம எதிர்க்கிறதுல எந்த தயக்கமும் இருக்க போறதில்ல. இன்ஃபேக்ட் தாவேக்காவுக்கு முன்னாடி அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சா அது எதிர்த்து பேச போறது இந்த யூடியூப் இதுல தான் பேச போறாங்க எல்லாரும். அது ஒரு மதச்சார்பற்ற அரசியலை விரும்புகிற யாரும் எதுக்க தான் போறாங்க. ஆனா அப்படி ஒரு நகர்வே இல்லாத இவங்களை தினம் கேள்வி கேட்கிற ஊடகங்கள் விஜய் வந்து இவ்வளவு செய்யறாரு. நீங்க அந்த வீடியோ பாருங்க, மற்றவர்கள்ட்ட அவர் எவ்வளவு நர்வஸா இருப்பாரு. போய் கூட்டிட்டு வரதே அவரு, அமித்ஷா கூட்டிட்டு வராரு. அதை நான் பாக்கல, இந்த இதான் பார்த்தேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ஏதோ சித்தப்பா ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, ரொம்ப சாதாரணமா இருக்கு. உள்துறை அமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு நடுக்கமோ, ஒரு பயமோ, ஒரு பதட்டமோ, ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங். ஏன்னா ஒரு மீட்டிங்னாலே போய் இந்தியா டுடே போய் எதுவுமே பேசாம பிட்டு பேப்பர் பார்த்து எழுதிட்டு வந்தாரு. லேட்டர் ட்ரூத் ஸ்பீக் லவுடர் அப்படின்னா அதை கூட பேப்பர் பார்த்து எழுதிட்டு வர நிலைமையில இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அமித்ஷா அவர்களிடம் மட்டும் எப்படி இந்த மாதிரியான, அது ஒரு ரொம்ப 2 பேரும் கொள்கை அளவுல ஒத்து போறது தானே. பாஜக எதிரிங்களாச்சே.
அது பேசுறது தான். Okay. பாலிசி லெவல்ல ஓகே. நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது செயல்பாட்டு முறையில் பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. ஃபேக் நியூஸ், ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்றது. நிஜமா கேள்வி கேட்க வேண்டிய கர்நாடக அரசையோ யூனியன் கவர்மெண்ட்டையோ எதுவும் கேள்வி கேட்காம எல்லா பிரச்சனைக்கும் திமுகங்கிற ஒரு வில்லனை செட் பண்ண அந்த சினிமா டைப், அவங்க முஸ்லீமை செட் பண்ணாங்கல்ல, பாகிஸ்தான் தான் எல்லாத்துக்கும் காரணம், முஸ்லீம்கள் மதம் மாறுறது, இதெல்லாம் தான் அவங்க செட் பண்றாங்கல்ல, இதை அவங்க திமுகவுக்கு செட் பண்றாங்க. அண்ட் குரூப்பை வந்து டிமோட்டிவேட் பண்றது, ஃபேக் நியூஸ், அந்த குரூப்பாக போய் அட்டாக் பண்ணுறது, இது எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பை பயன்படுத்துறது, இது எல்லாத்தையும் இங்கே செய்யுது டிவிக்கே. அண்ட் முக்கியமான பிரச்சனையை கவனத்தை திசை திருப்புறது, இது எல்லாமே பாஜகவினுடைய இயங்குமுறை. அதை தான் இவங்க, அந்த மாடல் தான் இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போது ஏன் இப்போ ஒரு காட்ஃபாதர் மேலே எப்படி அவங்களுக்கு கோவம் வராது? நீங்கள் தான் எங்களுடைய வழிகாட்டியே அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பிணைப்பு தான் நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் அந்த பயம் அவங்கள ரொம்ப காலமாகவே இருக்குது. ஸ்டில் ஜெயலலிதா மேலே அந்த பயம் இருக்குது. விரட்டி அடித்த ஜெயலலிதா மேலே இன்னும் அந்த பயம் இருக்குது. மேடம் ஜெயலலிதாங்கிறதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அப்போது நாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இங்கே கேள்வி கேட்க வேண்டியது என்னென்னா, மக்கள்கிட்ட நாம் சொல்ல வேண்டியது, உங்களுடைய பிரச்சனை விவாதிக்கப்படாமல் புறந்தள்ளப்படுது. ஆமாம், இதுதான் விஷயம். ஜூன் 12லயே காவிரி தண்ணி என்ன ஆச்சுங்கிற விவாதம் வந்துருந்துச்சுன்னா இப்போ ஏதாவது ஒன்று அரசாங்கம் செஞ்சிருக்கும். இல்லை, எதிர்கட்சி தரப்புல இருந்து எந்த விவாதம் எடுத்துக்கொண்டு வந்தாலும் அதை திசை திருப்புறாங்க அவங்க ரொம்ப சரியா. இப்போ அந்த 3 கொலை சம்பவம் நடந்தது, அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதை கஞ்சா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அது அடுத்தடுத்த விவாதத்துக்கே போகாம அதை அந்த நாள்லயே ஒரு கண்டென்ட் இதுவா மாத்தி அப்படிதான் பண்றாங்க. எதிர்கட்சி தரப்புல இருந்து எந்த சமூக பிரச்சனையோ இல்லை அவங்களுடைய தொகுதி பிரச்சனையோ எது கேட்கப்பட்டாலும் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்ட்டு இந்த தரப்புல இருந்து அமைச்சர்கள் உள்ள வந்து அதை அப்படியே அழகா திசை திருப்புறாங்க. அது கண்கூட நம்மளுக்கு தெரியுது. கண்கூட தெரியுது. அந்த அந்த அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஈகோ சிஸ்டம் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. முதல் 100 நாட்கள்ல கிட்டத்தட்ட 200 கொலைகள் நடந்திருக்கு. அதுல 10 ஜாதிய ஜாதிய கொலைகள்னு ஒரு 10 கேட்டகரைஸ் பண்ணலாம். கஸ்டோடியல் டெத் 5. இது எல்லாத்தையும் குறித்து நான் ஏன் தடுக்கலன்ற கேள்வியை கூட வைக்கல. நடந்ததுக்கு என்ன பதில்? இது வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் ஏறுது, இதுக்கு நாங்க இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துருக்கோம், அதை வந்து வழக்குகள் இந்த மாதிரி இப்படி ஏதோ ஒண்ணு இதை கவனிக்கிறோம், அப்படி இதை நாங்க சீரியஸா பாக்குறோங்கிற மாதிரி ஒரு பதில் கூட கிடையாது. மாறாக இதை வந்து போக்சோ கேஸ் எல்லாம் அதிகமாயிருச்சு, அதுக்கு காரணம் போதை தான், ஒரு காரணத்தை அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு இப்ப நீ என்ன செஞ்ச எதுவும் இல்ல தெரியாது, எங்குமே பதில் வரல. ஏன் கல்வித்துறைக்கு உங்களுக்கு அரசு பள்ளிகள்ல என்ரோல்மெண்ட் அதிகமாயிருக்கு நீங்க தான் சொல்றீங்க, இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்குங்கிறது உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். ஏன் கல்வி நிதி 2200 கோடி குறைக்கப்பட்டது? இதை எப்படி இந்த இழப்பை எப்படி ஈடுகட்ட போறீங்க? இதை பத்தி ஏதாவது ப்ராப்பரா செலவு பண்ணுவோம் அப்படின்னு இதை விட்டம் பாருங்க, பிரியாணி போடுறேன் இந்த லட்சத்தில், அப்ப எதை குறைப்ப? அதானே, ஏதோ ஒன்று கட் பண்ணணும்ல. நீங்க கிட்டத்தட்ட 5% நிதியை கட் பண்ணிருக்கீங்க, 6% இன்ஃப்ளேஷன் கணக்கு எடுத்தீங்கன்னா போன வருஷம் செலவு பண்ணதுல 90 விழுக்காட்டை தான் உங்களால செலவு பண்ண முடியும். ஆமா, புதுசா நீ எதுவும் செய்ய முடியாது. இப்போ இது இப்படி இருக்கும்போது எந்த இடத்துல நீ குறைக்க போற? அப்ப ஸ்கூலை மூடணும். ஆமா, இல்ல கொடுக்குற பணத்தை குறைக்க. இல்ல, ஒரு மாணவர் தான் வராங்க, 2 மாணவர் தான் வராங்க, போதிய ஆசிரியர் இல்ல, பக்கத்துலயே பெரிய ஸ்கூல் இருக்கு, அதோட கொண்டு போய் என்ன வேணா செய்யுங்க. ஆக்ஷன் பிளான் என்ன? ஏதாவது அக்கௌண்டபிலிட்டி எடுத்து பதில் சொன்னீங்களா? அது அதுதான் அந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறது தான் இந்த மாதிரி ரீல்ஸா போடுறது, கண்டென்ட் கொடுத்து இது மாதிரி ரீல்ஸுக்கு கண்டென்ட்டை கொடுத்துட்டு செய்தியை ஹைஜாக் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை வச்சுக்கிட்டு ரொம்ப காலம்லாம் ஓட்ட முடியாது. அது மக்களுக்கே சலிப்பா இருக்கும் இல்லையா? என்னடா மாத்தி பேசி இல்ல, அதாவது எல்லாமே இருந்ததுன்னா உங்களுக்கு சலிப்போட போயிடும், அது கூட கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனால் இருக்கிறத புடுங்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கு. ஓகே, நீங்க இப்போ போய் கோயம்பேடு மொத்த மார்க்கெட்ல செக் பண்ணுங்க. கடந்த 3-4 மாசத்துல நான் இவங்க வந்ததுனாலன்னு கூட நான் அதை நான் வகைப்படுத்தல, ரைட், அதை அந்த இதை கொடுத்துடலாம். கடந்த 3-4 மாசத்துல 10% 15% மினிமம் எல்லா பொருட்களும் விலை ஏறி இருக்கு. காய்கறி விலையெல்லாம் டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் ஏறி இருக்கு, இந்த விளைச்சல் குறையிறதுனால, தண்ணி இல்லாத இந்த மாதிரி பிரச்சனைகள்ல. சர்க்கரை இல்லாமல் சர்க்கரை விலை ஏறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு 10 லட்சம் டன் சர்க்கரை இம்போர்ட் பண்ணுறதுக்கு யூனியன் கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்கு. அரிசி விலை ஏறியாச்சு. இந்த மாதிரி இந்த விலை உயர்வு அப்படிங்கிற பிரச்சனை, அந்த சிக்கல் இது எல்லாமே ஒரு வீட்டையும் நேரடியாக பாதிக்கக்கூடியது. மிடில் கிளாஸ் ஏதாவது விற்று சமாளிக்கலாம், ஒரு வருஷம் தாங்குவான்னா அதுக்கும் கீழே இருக்கவங்களால அது முடியாது. அந்த வேலை போயிட்டு இருக்கு, மக்களுடைய கடன் ஏறுது, பட் சம்பளம் ஏறுறது நடக்கலை.
இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் என்ன ஆகும்னா ஒரு வீடும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படும். ம். நான் சஃபர் ஆகிருக்கும் போது நான் இந்த மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் நியூஸை கேட்டேன்னா அவனுக்கு கோவம். கோவம் வரும். ஆமா. இங்க நான் அதுதான் சொல்றேன். அதாவது என்ன கரண்ட் ஆகுதுன்னா, இல்லாத வைப் பண்ண மாட்டாங்க. ஆமா. இப்போ அரிசி விலை ஏறி இருக்கு, சிக்கன் விலை ஏறி இருக்கு, பெட்ரோல் ஏற்கனவே தாறுமாறா இருக்கு, கரண்ட் பில்லு கட்டுக்கடங்காம போகுது. இப்ப இதை தொடர்ந்து நாளுக்கு நாள் நீங்க சொன்ன மாதிரி நாள் டே டு டே லைஃபை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப இதை என்னை போட்டு நெருக்கும் போது புசி ஆனந்த் சொல்றாருல, நாங்க நிம்மதியா இருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு மகன் வந்துட்டாரு, சட்டமன்றத்தை நாங்க டெய்லி பாக்குறோம், எங்க பேத்தி காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பாக்குறேன், அதுதான் ரொம்ப நாளைக்கு அது எடுபடாதுன்ற. எடுபடாது. ஏன்னா இந்த செக்ஷன் ஒன்று இருக்கலாம். அதாவது சமூகத்துல எப்போதுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காதவங்க இருப்பாங்க. இப்பதான் அது ஒரு கலாச்சாரம் மாதிரி மாறி இருக்கு. அவங்க எல்லாத்தையும் அப்படி பார்க்கலாம். நான் பார்த்துருக்கேன், அப்பாவோட பணத்தை போட்டுட்டு வீடியோ கேம் ஆடின பசங்களை கூட நான் பார்த்துருக்கேன். ஆனா அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? சரி, நீங்க அந்த எண்ணிக்கைகளே அது எண்ணிக்கையில பெருசா இருக்காது. பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி ஊர்ல 4 பேர் இருந்தாங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். ஆனா எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்ப அப்படி இருந்தவங்க தானே இதே மாதிரி இதே விளையாட்டு பிள்ளைங்க தான், அரசியலை பார்க்காதவங்க தான். இப்போ நார்த் இந்தியாவில் வேலை கிடைக்காதுன்னு போது அவன் ரோட்டுக்கு வரான்ல. ஆமா, அது ஒரு விளிம்பு இதுக்கு போகும்போது அவன் அடிபட்டு அந்த இடத்துக்கு வரான். சிச்சுவேஷன் அவங்கள துரத்தும் போது ஒரு கட்டத்துல அவங்களால முடியாதுங்கும் போது அவன் திரும்புவான். ஸோ அப்போ தாவேக்காக்கு ஒரு மிகப்பெரிய அடி இருக்குன்றீங்க 5வது வருஷம். அதாவது 5வது வருஷம்லாம் தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு இந்த அடுத்த 2 வருஷத்தை அவங்க இதுதான் அவங்களோட அரசாங்கத்தை நடக்கும் முறைன்னு சொன்னா அவங்க 2 வருஷத்துல எல்லா விதமான சீரியஸ் ரிட்டாலியேஷனே அவங்க எதிர்பார்க்கணும். மக்கள் என்ன இப்போ ஒரு இது கொண்டு இருக்கு. சில வேளை எல்லா துறை ஊழியர்களும் போராடுறதுக்கான மனோநிலையில இருக்காங்க. ஒன்று ஆள் பற்றாக்குறை, பலர் நிரந்தரம் பண்ணப்படாதது, இவங்க கொடுத்த வாக்குறுதியே பல சமயங்களில் நிறைவேற்றப்படலை, விவசாய சங்கங்கள் போராட்டத்தில் இருக்கு. உரம் இந்த வருஷம் நீங்கள் இப்போ வரைக்கும் ஸ்டாக் இருக்குது யூனியன் கவர்மெண்ட்டில். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை. நீங்கள் அதன் பிறகு தான் இந்த சல்ஃபரோ இந்த இதெல்லாமோ வரணும், யூரியாவோ இதெல்லாம் பண்ணணும். எல்பிஜி வந்தால் தான் யூரியா. நீங்கள் உங்களுக்கு இந்த சம்பா டைமில் உங்களுக்கு சப்ளை வரலன்னா உங்களுக்கு அடுத்தது தாளடியோ அதுக்கோ இடம் பத்தாது, உரம் பற்ற போகிறது இல்லை. இதை மாதிரியான ஏராளமான நெருக்கடிகள் வந்து ஒன்று ஒன்றா இருக்கும்போது, கவர்மெண்ட் இன்ஆக்டிவாக இருக்கும்போது, இந்த என்டர்டெயின்மெண்ட் சப்ளை மூலமாக நீங்கள் பிரச்சனையிலேருந்து விடுபட முடியாது. அதுதான் யதார்த்தம். அதுக்கு முன்னாடி ஜனங்க இன்னும் கொஞ்சம் அவேராக கேள்வி கேட்க ஆரம்பித்தா வயிறு காயறதுக்கு முன்னாடி நாம சுதாரிக்கலாம். ஓகே, மிகப்பெரிய பாதிப்புல இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்பவே நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதோட. போராடுங்கன்னு கூட சொல்லல, கேள்வி கேளு. ஆமா, போராடுறாரா, கேள்வி கேட்டோன்னு ப்ரெஷர் ஆகுது இல்ல. ஆமா, ஏன் எங்களை மட்டும் ஏன் தடுக்கிற, மற்ற கட்சிக்கெல்லாம் யூனியன் சங்கம் இல்லையா, மாணவர் சங்கம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாருல. அந்த மாதிரியாவது ஒரு நடவடிக்கை எல்லா தரப்புல இருந்து வரணும். அப்ப கேள்விகள் முன்வைக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரியான சால்சாப்புகளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய தாவேகா அரசு அப்படின்றது குறைஞ்சபட்சம் அந்த பொறுப்புணர்வோட இல்ல, நம்ம இதே பண்ணிட்டு இருந்தா அந்த பக்கம் இருந்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அது நம்ம ஆட்சிக்கே மிகப்பெரிய பாதிப்பா வரும்ன்ற அந்த குறைஞ்சபட்ச பொறுப்புன்றது அப்படி வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 வருஷத்துக்குள்ளேயே அவங்க அடி வாங்குறாங்களா இல்லை அவங்க மாத்திக்கிறாங்களா ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக ரொம்ப நன்றி. நன்றி.